ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். டுடே லஞ்சுக்கு நாங்கள் இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ண ரெசிபி தாங்க இந்த பீட்ரூட் சாதம் வித் பொட்டேட்டோ ஃப்ரை. எங்களுக்கு டேஸ்ட் நல்லாவே வந்திருந்தது. உங்களுக்கும் டேஸ்ட் நல்லா வந்திருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு அடுப்பில் குக்கர் வச்சுட்டு நான் அரிசியும் பருப்பும் கலந்து 1 கிளாஸ் எடுத்துக்கிட்டேங்க. அப்புறமா நான் துருவி வச்சுருந்த பீட்ரூட்டை ஆட் பண்ணிக்கிட்டேங்க. தண்ணி வந்து அரிசி, பருப்பு, பீட்ரூட் எல்லாத்துக்கும் சேர்த்து நான் வந்து 3 கிளாஸ் ஆட் பண்ணேங்க. தண்ணி 3 கிளாஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த பருப்பு, அரிசி, பீட்ரூட் எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா இது பண்ணிவிட்டு உப்பு ஆட் பண்ணாதீங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா விசில் போட்டுக்கிட்டேங்க. அதுக்கடையில் நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிடலாமா? அதுக்கு நான் வச்சுட்டு அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிட்டு கொஞ்சமாக கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நான் வெட்டி வச்சுருந்த பச்சை மிளகாய், காரத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக கருவேப்பிலை, அப்புறம் நான் வெட்டி வச்சுருந்த வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கிட்டேங்க. வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்குற அளவுக்கு ஆட் பண்ணி விடுங்க. ஏன்னா நமக்கு வந்து அந்த வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி வந்தால் மட்டும்தான் நல்லாயிருக்கும். நல்லா வதங்குற அளவுக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இப்போ நம்ம விசில் போட்டிருந்த சாதத்தை எடுத்தாச்சுங்க. நல்லா குழஞ்சி கொடுத்து நல்ல தன்மையில் தான் வந்திருக்கு. நல்லா என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். எதுக்காக நம்ம விசில் போடும்போது உப்பு ஆட் பண்ணல அப்படின்னா ஒரு சில பருப்பு வந்து வேகாதுங்க. அதுக்காக தான் நம்ம இறக்குனதுக்கப்புறம் பார்த்தீங்களா நல்லாவே நமக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம இதில் தாளிப்பை ஆட் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவுமே டேஸ்டியான பீட்ரூட் சாதம் ரெடிங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கு நான் ரெடி பண்ண பொட்டேட்டோ ஃப்ரை வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே சமையல் பண்ணிக்கிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.